வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹீட் டிரான்ஸ்ஃபரில் ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். சரியா? ஸோ ஆல்ரெடி வி ஹவ் கவர்டு த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ், அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் அந்த வேரியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃபரெண்ட் நம்பர்ஸ், அதே மாதிரி லேமினார் ஃப்ளோ, டர்பன் ஃப்ளோ இந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ், அதே மாதிரி அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட டிஆர்பி அண்ட் ஆல் ஸ்டேட் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின்ஸ் அதை பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லோக்கல் அண்ட் ஆவரேஜ் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? ஸோ நம்ம கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தெரியும், ஹெச். சரியா? ஸோ ஜென்ரலா ஹெச்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆவரேஜ் அண்ட் லோக்கல் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் மெயினாக இந்த ஃபிளாட் பிளேட்ல எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த டைம் தான் அடிக்கடி கேட்கறதா இருக்கும். சரியா? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இவர் ஹெச் பார். சரியா? ஸோ ஹெச் பார் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஹெச் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by AS. சரியா? ஸோ நீங்க இந்த ஏரியா பார்த்தாலே தெரியும். ஸோ டோட்டல் ஏஎஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ஏஎஸ் ஹெச் இன்ட்டு டி இன்ட்டு ஏஎஸ். நீங்க ஃபிளாட் பிளேட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ உங்க ஏரியா எப்படி வரும்னா திக்னஸ் இன்ட்டு லென்த். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ சேஞ்ச் இன் டிஏஎஸ் அது திக்னஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டேர்ம் வரும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட், ஸோ அந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஹெச் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by ஏஎஸ் இருந்துச்சு. ஸோ 1 divided by ஏக்கு டி இன்ட்டு எல். சரியா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஏரியா இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் இன் 0 to L we are going to change. சரியா? ஸோ இங்கே 0 இங்கே L இருக்கும். ஸோ ஹெச் இன்ட்டு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருப்போம், டிஏஎஸ்க்கு பதிலாக டி இன்ட்டு டிஎக்ஸ். சரியா? ஸோ இப்போ டி கேன்சல் ஆயிரும். ஸோ யுவர் ஃபைனல் டேர்ம் வில் பி ஹெச் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by L இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L ஹெச் இன்ட்டு டிஎக்ஸ். சரியா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேர்ம். இது டைரக்டா அந்த ஃபார்முலா மட்டுமே கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லோக்கல் அண்ட் ஆவரேஜ் அந்த ஹீட் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ல உள்ளது. சரியா? ஸோ ஹெச் பார்ங்கிறது ஆவரேஜ் ஹீட் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஹெச்ங்கிறது லோக்கல் ஹீட் கோஎஃபிஷியன்ட். சரியா? ஸோ மெயினாக ஃபிளாட் பிளேட் தான் கேட்பாங்க. ஸோ ஃபிளாட் பிளேட் கேட்டால் ஹெச் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by L இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L ஹெச் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? ஸோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன டைப் பண்ணுவோம்னா சிஎஃப்எக்ஸ் ஆர் சிஎஃப்எல் இருக்கும். சரியா? ஸோ சிஎஃப்னு ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுவோம். Right? So CF and your Nusselt number. Yeah, so Nusselt number NU. So first we are going to see about for the laminar flow. Yeah, so laminar flow எந்த மாதிரி வரப்போகுது. So for the local friction coefficient அதாவது CF and the Nusselt number at the location X க்கு எடுக்கிறோம். சரியா? So at the location X, so our CFX. சரியா? So at location X ல எடுக்கிறோம். So here we are going to calculate the your local friction coefficient அதாவது CFX which is equal to 0.664 divided by Reynolds number 1/2. சரியா? ஸோ எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம REX போட்டிருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இப்போ லேமினார் ஃப்ளோக்கு தான் எடுக்கிறோம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் த பிளேட், ஏன்னா இது எல்லாமே ஃபிளாட் பிளேட்டு. சரியா? ஸோ பிளேட்டுக்கு ஸோ வி ஹவ் ஸ்டடி லெஸ் தேன் 5 × 10⁵. அதாவது 5 lakhs கம்மியாக இருக்கும் ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ. ஸோ இதே இப்போ நசட் நம்பருக்கு எழுதணும்னா ஸோ NUX விச் இஸ் ஈக்குவல் டு HX into X into K. சரியா? ஸோ ஜென்ரல் லென்த் போடுவோம். இங்கே லொகேஷன் எக்ஸ் எடுக்கிறதுனால இங்கே எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் HX divided by K. சரியா? ஸோ இது அப்படியே டிவைட் பை 2 தான் போட போகிறோம். 0.664 divided by 2 போட்டிங்கன்னா 0.332 இன்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 1/2 பிராண்டல் நம்பர் 1/3. ஸோ இங்கே பிராண்டல் நம்பர் ஜென்ரலாக எவ்வளோ இருக்குன்னா கிரேட்டர் than or equal to 0.6 இருக்கணும். சரியா? ஸோ இதை அடுத்த லொகேஷன் எக்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூ. சரியா? ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா CFL. சரியா? அதை ஆவரேஜ் வச்சிருக்கோம் which is equal to 1.328. ஜஸ்ட் 2 ஆல் அப்படியே மல்டிப்ளை ஆயிருக்கும். சரியா? ஸோ 1.328 divided by Reynolds number 1/2 and your Nusselt number which is equal to HL by K. நம்ம ஜெனரல் ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் பாதி தான் 0.664 ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 1/2 பிராண்டல் நம்பர் ஹோல் பவர் 1/3. ஸோ இதில் ஜென்ரலாக எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு இப்போ லேமினார் ஃப்ளோ. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் பவர்லேருந்து எவ்வளோ இருக்கு. சரியா? ஸோ இங்கே ரெனால்ட்ஸ் நம்பர் நம்ம பவர்ல எழுதியிருக்கிறோம் 1/2
சரியா ஸோ 1/2ங்கிறது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் 0.5 எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிராண்டல் நம்பர் 1/3 இருக்கு இல்லையா, ஸோ அது பிராண்டல் நம்பர் 0.33 இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கொஸ்டினாக கேட்பாங்க. சரியா ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து இதே தான். இப்போ வந்து நம்ம லேமினார் ஃப்ளோக்கு பார்த்தோம். ஸோ இதே ரிலேஷன்ஷிப் ஃபார் த டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்தால் எந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதே தான். ஸோ நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ வந்து ஃபிளாட் பிளேட்டுக்கு வந்து எடுக்கிறோம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 lakhs அதுக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10⁻7 வரைக்கும் இருக்கும். சரியா ஸோ 5 into 10⁻5க்கும் லெஸ் தேன் 10⁻7க்கு இடையில தான் இருக்கும். ஸோ யுவர் கோஎஃபிஷியன்ட் அதாவது அந்த ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0.0592 டிவைடட் பை யுவர் ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 1/5. சரியா ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். hx into x divided by k which is equal to so அப்படியே divided by 2 தான் போட போறீங்க. so 0.0296 ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 4/5 பிராண்டல் நம்பர் 1/3 தான். சரியா நீங்க பிராண்டல் நம்பர் இங்க வெளிய மாறாது. பட் ரெனால்ட்ஸ் நம்பர் மட்டும் அங்க 1/2 இருக்கும், இங்க 4/5 வரும். சோ அங்க பிராண்டல் நம்பர் கிரேட்டர் than or equal to 0.6, இங்க வந்து 0.6க்கும் 6க்கு இன் பிட்வீன்ல இருக்கும் ரேஞ்ச் வந்து. சரியா சோ இதே தான் வந்து ஆவரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா 0.074 வரும். சரியா இங்க 0.074, இங்க 0.0592. சரியா சோ அப்படியே இங்க டிவைடட் பை 2 போட்டுருப்போம். 0.0296, இங்க 0.074 ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 1/5. சரியா சோ டிவைடட் பை 1/5 தான். இங்க மேல போகும்போது இங்க 4/5 வரும். அடுத்தது நீங்க அசெட் நம்பர் எழுதும்போது 4/5 இருக்கும். சரியா சோ 0. இதுல அப்படியே பாதி எழுதிக்கோங்க. 0.037 ரெனால்ட்ஸ் நம்பர் 4/5 பிராண்டல் நம்பர் 1/3. சரியா சோ இப்போ டர்புலன்ட் ஃப்ளோக்கு கேட்டிருந்தாங்கன்னா சோ ஒரு அசெட் நம்பர் வந்து so directly proportional to your Reynolds number whole power 4/5ங்கிறது எப்படி இருக்கும்னா 0.8 ன்னு எழுதிருப்போம். பிராண்டல் நம்பர் வந்து 0.3. சோ இத டைரக்டா வந்து क्वेश्चनலயே இருக்கும். சரியா சோ என்ன கேட்டிருப்பாங்கன்னா உங்க லேமினார் ஃப்ளோல வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து சோ இங்க பவர்ல வந்து என்ன இருக்கும் 0.5. சரியா சோ இது 4/5ங்கிறது 0.8 டர்புலன்ட் ஃப்ளோ. சோ இத வச்சு டைரக்ட் क्वेश्चனே வரும். சோ இந்த டேர்ம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா சோ கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஏரியால ஒரு மார்க் கண்டிப்பா வந்து क्वेश्चन வந்துரும். So next on there are two different analogies which are important. So first one is the Reynolds analogy. Yeah, so Reynolds analogy which relates the your engineering parameter of the viscosity, thermal and concentration boundary layer. Yeah, so boundary layer, so it is going to relate. So for the laminar flow, yeah, so first one the Reynolds analogy on the use for a laminar boundary layer use pandrom. So at a distance x nx, yeah, so Rex into Prandtl number, which is equal to a standard number stx equal to cfx divided by 2. So இங்க Prandtl number which is equal to 1, right? So வந்து ஜெனரலா கேட்பாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர் which is equal to cfx by 2 அது மட்டும் தான் வரும். இதே வந்து இப்போ இதான் அட்வான்ஸா வந்து அடுத்து வந்து என்ன பண்ணிருந்தா ரெனால்ட்ஸ் கார்பன் அனாலஜி. சரியா சோ இதுல வந்து என்ன டெரைவ் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர் இன்டு Prandtl ஹோல் பவர் 2/3 வரும். சரியா சோ இங்க Prandtl நம்பர் வந்து இன்க்ளூட் ஆகும். இங்க வந்து 1 இருக்கிறதுனால அப்படியே வச்சிருப்போம். இங்க வந்து Prandtl நம்பர் நம்ம செப்பரேட்டா இன்க்ளூட் பண்றோம். சோ Prandtl நம்பர் பவர் 2/3 which is equal to your cfx. அதாவது வந்து நம்ம ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சிருந்தாலே அதேதான். சரியா சோ அட் லொகேஷன் x க்கு எடுத்துப்போம். அதாவது வந்து லோக்கல் ஸ்கின் ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்றோம். ST ங்கற ஸ்டாண்டர்ட் நம்பர். சரியா சோ இதுல இருந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம லாஸ்ட் இயர் நீங்க TRB 2017 क्वेश्चन பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ரெனால்ட்ஸ் கார்பன் அனாலிசிஸ் தான் கேட்டிருந்தாங்க. சோ இதுல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் நம்பருக்கு மட்டும் ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரியா சோ ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆல்ரெடி பார்த்திருப்போம். 100 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிறது ஸ்டாண்டர்ட். சரியா சோ NU divided by RE into PR. சோ நீங்க அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதான் வந்து டைரக்டா கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் TRB லாஸ்ட் क्वेश्चनல கூட கேட்டிருந்துச்சு இதேதான். சரியா சோ அது என்னங்கற அந்த क्वेश्चन வரையில பாப்போம். சரியா சோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டைமென்ஷன் CD. கேரக்டரிஸ்டிக்ஸ் டைமென்ஷன் CD. சோ ஜெனரல் ஃபார்முலா தான் CD which is equal to 4 times into area divided by your perimeter. சரியா சோ 4 times into area of the cross section ஓட area divided by the perimeter இதான் வந்து your characteristics dimension. சரியா சோ வந்து for the rectangular duct நீங்க எடுத்தீங்கனாலே தெரியும். சோ இது வந்து length இது breadth. சோ இந்த மாதிரி வரும். சோ இத வந்து நீங்க எடுத்தீங்கன்னா சோ perimeter எவ்வளவு வருதோ அதான் cross sectionக்கு. சோ cross section ஓட area இதான் characteristics dimension. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட்டா வருது relationship between the your Nusselt number and the Rayleigh number. சரியா சோ Nusselt நம்பருக்கு Rayleigh நம்பருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போறோம். ரைட் சோ ஃபார் தி அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹாட் பிளேட் ஆர் தி லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் தி கோல்ட் பிளேட் இங்க தான் வந்து we are going to derive. சரியா சோ அப்பர் சர்ஃபேஸ் ஹாட் பிளேட்டோட அப்பர் சர்ஃபேஸ், கோல்ட் பிளேட்னா லோயர் சர்ஃபேஸ். சரியா சோ இதுக்கு வந்து ரிலேஷன் என்னன்னா Nusselt number which is equal to 0.54
your Rayleigh number whole power 1 by 4. Laminar flow வந்துச்சுனா 1 by 4 வரணும், turbulent flow வந்துச்சுனா 1 by 3 வரணும். சரியா? So laminarனா 1 by 4, turbulentனா 1 by 3. சரியா? So இங்க constant term 0.54, இங்க 0.15 வரும். இதான் வந்து your Nusselt number. So Rayleigh number நமக்கு தெரியும், it is the product of the your Grashof number and the Prandtl number. சரியா? So இதுக்கு வந்து இதே வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, so the same thing which we can rewrite as 0.54. So Grashof number into Prandtl number whole power 1 by 4. அப்படினா தனித்தனியா 1 by 4 போட்டுங்க. So அப்படினா இங்க 0.15 into Grashof number into Prandtl number whole power 1 by 3. Turbulentனா 1 by 3, laminarனா 1 by 4. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? So இத வச்சு டைரக்டா क्वेश्चनலயே வந்திருக்கு. சரியா? So இதுக்கு அப்புறம் உள்ளது இது ஜெனரலா உள்ளதான். நம்ம டைப் ஆஃப் கன்வெக்ஷன் ஆல்ரெடி பார்த்திருப்போம். There are two types of convection. So one வந்து forced and then இன்னொன்னு வந்து free convection or natural convection. சரியா? So forced convectionல வந்துச்சுனா velocity வந்து கண்டிப்பா வந்து external velocity வரும். ஏன்னா அந்த external force வந்து அப்ளை பண்றது மூலமா convection process வந்து நடக்கும். Free convection or natural convectionல வந்து there is no velocity is evident. சரியா? So external force எதுவுமே அப்ளை ஆகாது. But the flow வந்து எதனால occur ஆகும்னா due to the buoyant forces arising out of the density changes in the fluid. So fluid density change ஆகிறதுனால நமக்கு வந்து buoyancy force வந்து அரைஸ் ஆகும். அதனால வந்து நம்ம flow வந்து occur ஆகும். So இதான் வந்து your natural convectionக்கு உள்ளது. சரியா? So ஜெனரல் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். சரியா? So convection ஃபார்முலா தான் H into Ts minus T infinity. அதான் change in temperature. இது வந்து with respect to ஏரியாக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா இங்க ஏரியா வந்து வராது. அப்படி இல்லைன்னா வந்து ஜெனரலா வாட்ல கொடுத்தோம்னா HA into change in temperature கொடுப்போம். சரியா? So இதோட உள்ளது இந்த பைப் ஃப்ளோல வந்து லேமினார் ஃப்ளோ. சரியா? So லேமினார் ஃப்ளோ வந்து மெயினா வந்து some important terms இருக்கு, அதையும் படிச்சு வச்சுக்கிடுவோம். So bulk mean temperature. So அதோட ஃபார்முலா என்ன? Tm which is equal to m divided by mCp integration of density rho into u into Cp into dA into T. So இந்த அடுத்த ரெண்டு கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. சரியா? So வந்து கேஸ் 1 அதாவது இப்ப லேமினார் ஃப்ளோ தான் பார்த்திருப்போம். பைப் அண்ட் லேமினார் ஃப்ளோ. சரியா? So பைப்ல லேமினார் ஃப்ளோ வர்றது. So Nusselt நம்பருக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸா இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ 4.364 இருக்கும். கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படி இல்லைன்னா வால் டெம்பரேச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள Nusselt நம்பர் வந்து 3.66 வேல்யூ. சரியா? ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டினாவே வரும். நீங்க பல இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கேட்டிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 4.364, கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்திருந்தாங்கன்னா 3.66 வேல்யூ. சரியா? ஸோ இதான் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து லேமினார் ஃப்ளோ. சரியா? ஸோ இதில் தான் இப்போ டர்புலன்ட் ஃப்ளோவில் தான் வந்து என்ன படிச்சிருப்போம்னா இதே பைப் ஃப்ளோவில் வந்து இப்போ டர்புலண்டாக இருக்குது, அது வந்து லேமினாருக்கு வருது. இது டர்புலன்ட் ஃப்ளோவில் தான். ஸோ த ஈக்குவேஷன் கால் டிட்டோஸ் போயட்லெட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Nusselt நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 0.023 இன்ட்டு ஒரு ரெனால்ட்ஸ் நம்பர் 0.8, அதாவது வந்து 4/5 சொல்கிறோம். அதே தான் டர்புலன்ட் ஃப்ளோ தான். Prandtl நம்பர் ஹோல் பவர் என்னன்னு சொல்றோம். ஸோ எதுக்கு என்னன்னு சொல்றோம்னா n ஈக்குவல் டு 0.3, கூலிங்காக இருந்தால் கம்மியாக இருக்கும் 0.3, n வந்து 0.4 ஃபார் த ஹீட்டிங், ஹீட்டிங்னா 0.4, கூலிங்னா 0.3 இருக்கும். சரியா? ஸோ இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ ஃபார் யுவர் டிட்டோஸ் போய்லர் ஈக்குவேஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுல இருந்து வி கேன் அரைவ் த ஹெச் ஃபார்முலா ஆல்சோ. ஏன்னா Nusselt ஃபார்முலா தெரியும், HL பை போட்டிருப்போம். இங்கே டயமீட்டர் கொடுத்தோம்னா HD பை கே, அதுல இருந்து ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ Nusselt நம்பர் இன்ட்டு கே இன்ட்டு டி, அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம் என்னுக்கு பதிலாக இதை. சரியா? ஸோ கே டி அப்படியே தான் இருக்கு. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 0.8, Prandtl நம்பர் ஹோல் பவர் n, வேர் n ஈக்குவல் டு 0.3 ஃபார் த கூலிங்காக இருந்துச்சுன்னா 0.4 ஃபார் த ஹீட்டிங். சரியா? ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வேரியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இதுக்கு வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ இது ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதே வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ இதான் வந்து லாஸ்ட் இயர் TRB 2017 கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபார் த டர்புலன்ட் ஃப்ளோ one can estimate the Nusselt number using the analogy between the heat and momentum transfer. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க கார்பன் அனாலஜி. சரியா? ஸோ கார்பன் அனாலஜி ஆல்ரெடி இப்போ தான் படிச்சிருந்தேன் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே தான். சரியா? ஸோ யுவர் ஸ்டாண்டர்ட் நம்பர் இன்ட்டு Prandtl நம்பர் இன்ட்டு Prandtl நம்பர் 2/3. சரியா? ஸோ இதை வந்து அந்த டேர்ம் எழுதியிருப்போம். ஸ்டாண்டர்ட் நம்பர் இன்ட்டு Prandtl நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் டிவைடட் பை 2 பார்த்துருப்போம். சரியா? ஸோ அடுத்த எக்ஸ் பார்த்துருப்போம். சரியா? சரி நீங்கள் எக்ஸ் எடுக்க ஜென்ரல் எடுத்தீங்கன்னா ST மட்டும் போட்டுங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் நம்பர் வந்து 100 பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இன்ட்டு Prandtl நம்பர். ஸோ Prandtl நம்பர் ஃபார் 2/3 CF டிவைடட் பை 2. சரியா? ஸோ இதுல இருந்து இப்போ
நசட் நம்பர் தான் வேணும். ஸோ மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 0.5 இன்ட்டு சிஎஃப் ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இன்ட்டு பிராண்டல் நம்பர் டிவைடட் பை பிராண்டல் நம்பர் பை 2/3. ஸோ இது மேலே 1 இருக்கு பவர், மேலே வந்துச்சுன்னா 1 மைனஸ் 2/3 ஆயிரும். ஸோ 1/3 மாறிடும். ரெனால்ட்ஸ் நம்பர் இன்ட்டு ஸோ பிராண்டல் நம்பர் பவர் 1/3 சரியா. ஸோ 0.5 CF RE இன்ட்டு பிராண்டல் நம்பர் 1/3 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் ஓகே. ஸோ TRB 2017 கேட்டால் கொஸ்டின் தான் ரைட். ஸோ ரைட்டான வேற கொஸ்டின் வந்து அதர் ஸ்டேட்லையும் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இந்த ரெனால்ட்ஸ் அனலாகி ஸோ ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு பிராண்டல் நம்பர் ஈக்குவல் டு 1 தான். ஸோ ஆப்ஷன் பி ஸ்டாண்டர்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு CF(x) டிவைடட் பை 2 ரைட். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ கம்பைன்டு நேச்சுரல் அண்டு ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ரெண்டுமே வருது. டன் ஒன்லி வென் த கிராஸ் ஆஃப் நம்பர் அண்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் சரியா. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்துப்போம். கிராஸ் ஆஃப் நம்பருங்கிறது வந்து ஃபார் யுவர் நேச்சுரல் கன்வெக்ஷன் ஆர் ஃப்ரீ கன்வெக்ஷனில் வரும். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் வரும் சரியா. ஸோ இந்த கம்பைண்டாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வந்து எப்படி வரும்னா 0.1 லெஸ் தென் கிராஸ் ஆஃப் நம்பர் டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் ஸ்கொயர் லெஸ் தென் 10 சரியா. ஸோ இதான் வந்து டேர்ம், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்பைன்டு நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஃபார்முலா இதுதான் சரியா. ஸோ 0.1 லெஸ் தென் கிராஸ் ஆஃப் நம்பர் டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் ஸ்கொயர் லெஸ் தென் 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ தான் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டிட்டூஸ் போல்டர் ஈக்குவேஷன் தான் டேரெக்டாக கேட்டாங்க. ஸோ ஃபார் ஹீட்டிங் சரியா. ஸோ ஹீட்டிங் ஆஃப் யூ ஃப்ளூயிட் ஸோ ஹீட்டிங் வந்துட்டாலே ஸோ என் வேல்யூ வந்து 0.4 சொல்லியிருந்தோம். பிராண்டல் நம்பரில் ஹோல் பவர் 4 வரணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டைரெக்டாக அடிச்சிருக்கோம். 0.023 ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 0.8 பிராண்டல் நம்பர் 0.4. இது கூலிங்காக இருந்துச்சுன்னா வந்து 0.3 வரும் சரியா. ஸோ இதை வந்து அதர் ஸ்டேட்டில் கேட்ட கொஸ்டின் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் கேட்டரில் எக்ஸாமினேஷனில் கேட்டது. ஸோ வென் தேர் இஸ் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் ஓவர் எ ஃபிளாட் பிளேட் சரியா. ஸோ ஃபிளாட் பிளேட் கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் எல். ஸோ இந்த ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹெச் பார் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நடத்துனது பார்த்துருந்தோம். ஸோ இவர் ஹெச் பார் வேல்யூ அதை டெரைவ் பண்ணியிருப்போம் 1/L 0 to L H into dx அதேதான். ஆப்ஷன் சி டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் தான் கேட்டிருக்கு சரியா. So next the Nusselt number is related to Reynolds number. So in the laminar and turbulent flow. So இது வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சரியா. ஸோ laminar and turbulent flow பார்த்துருப்போம் சரியா. ஸோ இது 1/2 அதே மாதிரி 4/5 அதான் வந்துருந்துச்சு சரியா. ஸோ இவர் Nusselt நம்பர் ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருக்கும். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் 1/2 பிராண்டல் நம்பர் அதே தான் வந்துருக்கும் சரியா. ஸோ இது லேமினார் ஃப்ளோவுக்கு. இதே டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா ஒரு Nusselt நம்பர் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 4/5 பார்த்துருப்போம். பிராண்டல் நம்பர் 1/3 சரியா. ஸோ இங்கே 1/2ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ 0.5. ஸோ 4/5ங்கிறது 0.8. ஸோ 0.8 to 0 ஆப்ஷன் பி சரியா. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது Nusselt நம்பர் ஃபார் எ ஃபுல்லி டெவலப்டு டர்புலன்ட் ஃப்ளோ பைப் சரியா. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோ பைப்னாலே வந்து இப்போ நம்ம அந்த பார்த்த லாஸ்ட் இந்த டேம் வந்து வந்துடணும் அவங்க ஞாபகத்தில். ஸோ 0.023 ஸோ இதை வந்து பார்த்துருப்போம் நம்ம ரிலேஷன் NEO ஈக்குவல் டு 0.023. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 0.8 அதே மாதிரி பிராண்டல் நம்பர் என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ N வந்து 0.3 ஸோ ஃபார் த கூலிங் N ஈக்குவல் டு 0.4 ஃபார் த ஹீட்டிங் சரியா. ஸோ இங்கே ஏங்கிற இடத்துல 0.8 இருக்கணும். ஸோ ஏ வந்து 0.8 2 வருது. ஸோ பிங்கிறது ஸோ பி வேல்யூ வந்து 0.4 ஃபார் த ஹீட்டிங் அண்ட் 0.3 ஃபார் த கூலிங். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அதுதான் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த ஃபுல்லி டெவலப் டர்புலன்ட் ஃப்ளோ அதே தான் மறுபடியும் கொடுத்துருக்கு சரியா. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோ தான் பைப் தான் கொடுத்துருக்கு. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் பிராண்டல் நம்பர் ரேஷியோ இப்போ அதே தான் சரியா சேம். ஸோ இங்கே ஹீட்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் த ஹீட்டிங்னா பிராண்டல் நம்பர் 0.4 வரணும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரெனால்ட்ஸ் நம்பர் ஹோல் பவர் 0.8 பிராண்டல் நம்பர் ஹோல் பவர் 0.4. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் த லேமினார் sorry for the Nusselt number for a pipe flow heat transfer coefficient equation. Okay, so Nusselt number வந்து கொடுத்தாச்சு 4.36. so 4.36 வந்தனால நம்ம என்ன பார்த்திருந்தோம் constant wall heat flux அது வந்து which is related to your laminar flow பார்த்திருந்தோம். laminar flow ஸ்லைட்ல தான் வந்துருந்துச்சு. so laminar flow and heat flux. so laminar flow and heat flux option D direct question தான் சரியா. so laminar flow and constant wall heat flux இந்த 3.36 வந்து எதுக்கு பார்த்துருப்போம்
So 3.66 or 3.6 வந்து constant wall temperature இருந்தா பார்த்திருப்போம். அது லேமினார் தான் பார்த்திருப்போம். சரியா? So for the steady uniform flow pipes with the constant heat flux அதே தான் கொடுத்திருக்கு. Supply to the wall, what is the value of Nusselt number? சரியா? So Nusselt number வந்து இப்பதான் பார்த்திருந்தோம் இல்லையா? So Nusselt number வந்து எவ்வளவு வந்துருந்தது? 4.36 value. சரியா? So ஆப்ஷன்ல 4.36 வர்ற மாதிரி எது இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. இது வந்து 44 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா வரும். எதுவுமே வரல. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின். So next, in respect of the free convection over a vertical flat plate, the Nusselt number varies with the Grashof number. So the GR value. So இதான் வந்து இது பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம அந்த ரேலே நம்பர் அந்த ரிலேஷன் வச்சு கேட்டிருக்காங்க கொஸ்டின். சரியா? ஸோ லேமினார் ஃப்ளோக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ லேமினார் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா ஒரு Nusselt நம்பர் 0.54, ரேலே நம்பர் 1/4 பார்த்துருப்போம். ஸோ கிராஸ்ஆஃப்ங்கிறது இங்கே உள்ளே வந்துடும். ஸோ கிராஸ்ஆஃப் நம்பர் 1/4 ஃபார் த ரேலே நம்பர், சாரி லேமினார் ஃப்ளோ 1/4, ஆப்ஷன் சி. ஸோ 1/3ங்கிறது டர்புலன்ட் ஃப்ளோக்கு வரும். அவ்வளோதான். சரி, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் Nusselt நம்பர் இந்த லேமினார் நேச்சுரல் கன்வெக்ஷன் ஃப்ரம் ஏ வெர்டிக்கல் வால். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா 180 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் வெர்டிக்கல் வால் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வால் 180 டிகிரி செல்சியஸ். ஸோ ஏர் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க 20 டிகிரி செல்சியஸ். அதோட Nusselt நம்பர் வேல்யூ 48. சரியா? ஸோ இஃப் த வால் டெம்பரேச்சர் வில் பிகம்ஸ் த 30 டிகிரி செல்சியஸா மாறிடுச்சு. ஸோ வாட் இஸ் யுவர் Nusselt நம்பர் கேட்டிருக்கு. சரியா? ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ லேமினார் நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரியா? ஸோ ஃபார் த லேமினார் நேச்சுரல் கன்வெக்ஷன் இப்போ தான் வந்து பார்த்துருந்தோம். லேமினார் ஃப்ளோ NU. ஸோ 0.54 அதை பார்த்துருந்தோம். ஸோ 0.54 இன்ட்டு ஸோ இவர் ரேலே நம்பர் ஹோல் பவர் 1/4 பார்த்துருப்போம் ஃபார்முலா. சரியா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 0.54 இன்ட்டு ஸோ ரேலே நம்பர் வந்து கிராஸ்ஆஃப் நம்பர் இன்ட்டு பிராண்டல் நம்பர் ஹோல் பவர் 1/4 வரும். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு கிராஸ்ஆஃப் நம்பர் ஃபார்முலா தெரியும். ஸோ கிராஸ்ஆஃப் நம்பர் விச் வி ஹவ் ஸ்டடி G இன்ட்டு பீட்டா ஸோ டெல்டா T யுவர் L கியூப் டிவைடட் பை நியூ ஸ்கொயர். ஸோ இதை வந்து இங்கே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் உள்ளே வரும். சரியா? ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஹோல் பவர் 1/4 போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட்டாக வந்து ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னா NU இந்த டேர்ம்லாம் விட்டுடலாம். 0.4 எதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். சரியா? ஸோ விச் இஸ் டைரக்ட்லி ரிலேஷன் டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஹோல் பவர் 1/4 வரும் லேமினார் ஃப்ளோனால. சரியா? ஸோ இதே இது டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா 1/3 இருக்கும். சரியா? ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து லேமினார் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ Nusselt நம்பர் ஃபர்ஸ்ட் Nusselt நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்கு? 48 கொடுத்துருந்துச்சு. சரியா? ஸோ இது வந்து அன்னோன்னு. ஸோ Nusselt நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபர்ஸ்ட் வால் டெம்பரேச்சருக்கும் இந்த ஏர் டெம்பரேச்சர் ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 180 - 20 ஹோல் பவர் 1/4 வரும். ஸோ டிவைடட் பை ஸோ செகண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ 30 - 20 ஹோல் பவர் 1/4 தான். சரியா? ஸோ 48 divided by your Nusselt number. ஸோ 160 divided by 10. ஸோ ரெண்டுமே 1/4 தான் இருக்கு. ஸோ ஹோல் பவர் 1/4 போட்டுக்கிட்டோம். சரியா? ஸோ கேன்சல் ஆயிருது. ஸோ 16 ஹோல் பவர் 1/4. ஸோ 16 எப்படி எழுதிக்கலாம்? 2/4 நம்ம எழுதிக்கிடலாம். ஸோ 2/4 1/4. ஸோ 4 4 கேன்சல், 2 மட்டும் இருக்கும். ஸோ NU அந்த சைடு கொண்டு போயிருங்க, 2 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 48/2 வந்துடும். ஸோ your answer will be 24 is the answer. சரியா? So Nusselt number will be 24. Option C is the right answer. Yeah. So these are the questions which are asked related to the various relationship between the your dimensionless numbers. அதே மாதிரி இந்த free and forced convection அதில் வந்து பார்த்தது. சரியா? So thank you for your valuable time. We will meet in the next video. So don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.